எடுத்து கொட்டிக்கோ. என்னது சீக்காளிக்கு வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்க? திங்கிறதுக்கு இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா போ. இது பாரு, சமையல் அறை ஏன் சாம்ராஜ்யம். அங்க வந்து உன் வாழை நீட்டின ஒட்ட நறுக்கி போடுவேன், ஜாக்கிரதை. தம்பி என்ன, உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த எருமைக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது. என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி. இன்னும் யானை மாதிரி வந்து மிதி படத்துக்கு முன்னாடி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட காலி பண்ண. மிதி படுறது நீயா நான் பாத்துருவோம். ஒன்னு இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம் பாப்போம். என்ன மிரட்டுவியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது, தெரியுமா? காட்டலையே, அத கதை சாத்திட்டேனே. மரியாதை வெளியே வாயா. வான்னு சொல்றல, வாயா. யோ வரங்கடா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா? பாருங்க நம்மின, இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தான். நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவை சாத்திட்டான். சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி. வாயா வசந்தமே. ஏய் சிவா, ஓ வெளியே வந்து பாடப்பா. வெளியே வரதுக்காக தான் பாடுறேன். நீங்க தானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்மின சும்மாதான் உட்காந்துருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்மின கொஞ்சம் போய் பாருங்களேன், சும்மாதான் உட்காந்துருப்பான் இவன். சரி பாக்குறேன் பாக்குறேன். வருது வருது, விலகு விலகு, வெளியே வருது. தவறே, உங்க 2 பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீயே போய் பாத்துக்கப்போ. மோதேவிங்க. இவன் வேணும்னே உங்க மேல போட்டிருக்கான். இல்ல நம்பினா இல்ல. அந்த ராஸ்கோல புடி புடி. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, அத திருட்டு போய் ஓடுறா. மாச்சா புடி புடி. விடாத. ஐயோ வாங்க, நான் பிடிச்சிட்டேன். விடு வர நானும் வர்றேன். புடிச்சுக்கோ. ராஸ்கோல விடாத. ஏய் மாஷா விடு. மாஷா ஏய் ஆமா வர்ற புடியோ. புடிச்சுக்கோ. இத வர்றேன். ஐயோ புடிச்சு தள்ளிட்டா. மாஷா போட்டே மூஞ்சி. ஐயோ புடியவனே புடி. அங்க முடியாது, கூசுதா இருக்கு. நான் வர்றேன். ஐயோ எங்க அடியில படுத்துக்கிட்டு அடிக்கல. அவன மேல இருக்கவன இழு, அப்பதான் வர முடியும். அப்பா அம்மாடி. குத்து குத்து குத்து. எனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஆஷா, இவனை திருப்பி போடு. அப்பதான் நெஞ்சிலேயே ஏறி குத்தலாம். அசைக்க முடியலையே. என்ன நிறுத்திட்ட தம்பி? நீ நின்னுடு. அதெல்லாம் நிக்க முடியாது. வரும். அத சொல்லாத நீ. வேலை நேரத்துல சொல்லாத. கையெடு. 2ல 1 பாத்துறேன். திருப்புங்க 2 பேரும் தோத்துட்டீங்க. பாத்தீங்களா? ஏய் என்ன தோத்துட்டீங்களா 2 பேரும்? திருப்புங்க என்ன
நம்பினா வேட்டி. உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டியை தூக்குங்க. ஐயோ, பொம்பளை முன்னால வேட்டியை தூக்கக்கூடாது, அது தப்பு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ, இன்னும் தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு. மானத்தை வாங்காதீங்க. கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்னய்யா, நான் பார்க்காததா பாக்குறேன். மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஐயோ அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திக பாக்குறோம் இல்ல. ஆமா, புது நாடகம் ஒத்திக பார்த்தோம். இவருதான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம், அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கிறியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நான் தான். ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ், கமிங். தம்பினா, ஆ, அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? ஆஹா, அவ பாத்திருக்க மாட்டா, நான் தான் சரியா கட்டிட்டேனே. ஐயோ, நான் அத சொல்லல. அவ யாரு? நீ இங்க வந்து அவனை பார்க்கணும். அவனுக்கு சொந்தமா இருக்கும். சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. ம். லவ் லவ். நான் வந்து எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். லவ்வ நீ போய் பார்க்க போறியா? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ, இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இத கேக்கல, ஆபீஸ் விஷயத்தை கேக்குறேன். ஆபீஸ் விஷயமா? அதான் அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களாமே, அதத்தான் கேக்குறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏன்? சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் போன பொண்ணு தானே? சீ போன பொண்ணு தானே நீங்க? உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு. அதுக்கான டேட், டைமிங், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு வேலை கிடை கோட்டுக்கலாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைடுல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதுக்கு வேற யாரையாவது இழுச்சவன் பாருமா. நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கிருக்கீங்க. என் கூட யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுமா, என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு. என்னங்க என்னங்க என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளவு க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, ஒண்ணு பெருண்டு ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்றேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு பணம் அவருக்குதான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பை பை. சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன? இவ்வளவு பெரிய தேங்காவ யாராவது தூக்கி போடுவாங்களா? சின்ன காய் தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு